ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை ஜங்ஷன் தான் வந்திருக்கோம். நீங்கள் இப்போது போன வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜோத்பூர் டு மன்னார்குடி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வச்சு இதம்பரத்துலேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் வந்திருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவே ஒரு 10 நிமிஷம் வந்ததுனால தான் இதோட சேர்த்து போடல. அது தனியாக போட்டாச்சு, இதையும் தனியாக போட்டுடலான்னு. உங்கள் எல்லாருக்குமே ஒரு ரெக்வெஸ்ட்டு, எப்போவுமே ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்ம் போகணும்னா இந்த பிரிட்ஜை மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். யாருமே கீழே இறங்கி போகாதீங்க. இப்போவே நீங்கள் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன ட்ரெயின் அப்படின்னு. போன வீடியோலேருந்தே உங்களை என்ன ட்ரெயின்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிவிட்டு நான் சொல்லாமே இருந்தேன். சரி வாங்க அப்படியே போயிட்டு சொல்லலாம். நம்ம ட்ரெயின் வந்து 4th பிளாட்ஃபார்மில் நின்றுட்டுருக்கு. இந்த வண்டிக்கு தாங்க எல்லா கூட்டமும் அங்கேருந்து வந்தது எல்லாமே. கைஸ், இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் மயிலாடுதுறை டு கோயம்புத்தூர் ஜன்சதாப்தி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம மயிலாடுதுறையிலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி தான், அதாவது 28 டிசம்பர் 2024 இன்றைக்கி தான் நம்ம ஜன்சதாப்திக்கு வந்து ஐசிஎஃப் கோச்சை ரிமூவ் பண்ணிட்டு புது எல்ஹெச்பி கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. முதல்ல புது கோச்சை பார்க்காம பழைய கோச்சை பார்ப்போம், அப்போ தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நான் ட்ராவல் பண்ண போகிறது D2, அதிலே போய் பார்த்துட்டு வந்துடலாம். அது மட்டும்தான் கொஞ்சம் பழைய கோச்சு, எல்ஹெச்பி தான் இருந்தாலும் பழைய கோச்சு. இந்த மாதிரி தான் கைஸ் முன்னாடி எல்லாமே இருக்கும். முன்னாடி உள்ள ஓல்டு ஜன்சதாப்தியில் வந்து இங்கே சார்ஜிங் போர்ட் இருக்காது. நம்ம ரெஸ்ட்டும் போவோம்ல, அங்கே மட்டும்தான் ஒன்று இருக்கும். இந்த கோச்சில் தான் எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க. இதாங்க நம்ம D2 நம்ம ட்ராவல் பண்ண போகிற கோச்சு. இது மட்டும்தான் பழைய கோச்சு, மற்ற எல்லாமே புது கோச்சு தான். நான் வந்து இங்கே மயிலாடுதுறையில் தான் இன்னாகுரேட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். அங்கே காலையில் கோயம்புத்தூர்லேருந்து வரும்போதே இன்னாகுரேட் பண்ணி அனுப்பிவிட்டாங்க. இப்போ நம்ம D1 கோச்சுக்கு வந்திருக்கோம். இதுதான் நியூ பிராண்ட் எல்ஹெச்பி கோச்சஸ். இதில் என்ன ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னா, அதில் புஷ் பேக் இருந்துச்சு பழையதில். இதில் வந்து புஷ் பேக் இல்லை, ஸ்ட்ரைட்டாக தான் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். நம்ம ட்ராவல் பண்ண போகிற D2 கோச்சு வந்து எல்ஹெச்பி கோச்சஸ் தான், ஆனால் அதிலே பழைய கோச்சு. இதுதான் புதிய இப்போ நியூ பிராண்டாக விட்ட. உள்ளே வந்தோன்னே அப்படியே பலன்னு இருக்குங்க, சூப்பராக. இந்த கோச்சை ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னா எப்போவுமே இதே மாதிரி சூப்பராக இருக்கும். குப்பையெல்லாம் டஸ்ட்பினில் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்கன்னா இந்த கோச்சை எப்போவுமே இதே மாதிரி புதுசாக இருக்கும். எல்லாமே புதுசுங்க, இந்த நேம் போர்டு முதற்கொண்டு புதுசு. அந்த D1 கோச்சில் சீட் நம்பர் கூட முன்னாடியே எழுதியிருந்தாங்க இங்கே. அதையும் இதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது பழைய எல்ஹெச்பி கோச்சு. இதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே புதுசு தான். ஏன் தான் அப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னே தெரில. ஒன்று பழசு, ஒன்று புதுசாக விட்டது தான் விட்டாங்க. எல்லாத்தையுமே நியூவாக விட்டுருக்கலாம்ல. இப்போ நம்ம கோச்சில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்மளோட சீட் நம்பர் 96. ஆனால் பழைய ஐசிஎஃப் கோச்சில் வந்து 106 சீட்டு தான் இருக்கும். இதில் தான் 108 சீட்டு இருக்குது. 2 சீட்டு மட்டும் அதிகமாக இருக்குது எல்லா கோச்சிலையும். இப்போ நம்ம ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 20 கோச் இருக்குது கைஸ். D1லேருந்து D18 வரைக்கும் நான் ஏசி செகண்ட் சிட்டிங்கு. அப்புறம் C1 C2ன்னு 2 ஏசி கோச் இருக்குது. இதே மாதிரி தான் சிட்டிங்கு, ஏசி கோச்சு. நம்ம சீட்டில் வந்து உட்காந்துட்டோங்க. இந்த பழைய ஐசிஎஃபாக இருக்கட்டும், இல்லை இப்போ நம்ம கொடுத்துருக்க D2 எல்ஹெச்பி கோச்சாக இருக்கட்டும், இதுவும் பழசு தான். இதில் இருக்க ஹைலைட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு இந்த டேபிள் ஒன்று இருக்கும். நியூ எல்ஹெச்பி கோச்சில் இது கிடையாது. அப்புறம் ஒரே ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஐசிஎஃப் கோச்சில் சார்ஜிங் போர்ட் இல்லை, இங்கே தான் நமக்கு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிளாஸுமே சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து கையை வச்சுக்கிறதுக்காக தான் இது. இப்படி எடுத்து விட்டுட்டு அப்படி கையை வச்சுக்கலாம். அப்புறம் வந்து புஷ் பேக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாட்டர் கேன் வச்சுக்கிறதுக்கு எல்லா சீட்டுக்குமே இண்டிவிஜுவலாக ஒரு ஹோல்டர் இருக்குது.
இப்போ விட்டுருக்க நியூ எல்ஹெச்பி கோச்சஸை விட இதுவே பரவாயில்லன்னு சொல்லலாம் கைஸ். இதுவே நல்லா தான் இருக்குது. இந்த ஓல்டு எல்ஹெச்பி கோச்சஸ் வச்சும் கொடுத்துருக்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஓல்டு எல்ஹெச்பி கோச்சில் உள்ள ஃபெசிலிட்டிஸு இது எதுவுமே இப்போ நியூவாக விட்ட எல்ஹெச்பி கோச்சில் கிடையாது கைஸ். அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம ஆள் ரெடி ஆகிட்டான் கிளம்புறதுக்கு. இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:05 ஆகுது. 3:10க்கு எடுப்பாங்க. நமக்கு என்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்கன்னு ஃப்ரெண்டில் போய் பார்க்கலான்னு நினச்சேன். இன்ஜின் ரொம்ப முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நம்மளை கூட்டு போகிற இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா வேப் 7 தாங்க. இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 160 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். இங்கே அலௌடு வந்து 110 கிலோமீட்டர் வரைக்கும் தான் தஞ்சாவூர் வரைக்கும். அதுக்கப்புறம் 120 கிலோமீட்டரில் போகும் கைஸ். ஏன்னா இங்கே ட்ராக்கு கொஞ்சம் சரியில்லை கைஸ். அதனால தான் இந்த லிமிட் கொடுத்துருக்காங்க, 110 km/h தான் போகணும் அப்படின்னு. சரி வாங்க போயிட்டு நம்ம சீட்டில் உட்காருவோம். வண்டி எடுக்க போகிறாங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:09 ஆகுது. ரெடியாக இருக்க ஆள். இப்போ பாருங்கள் 3:10க்கு ஆன் டைமில் வண்டி எடுத்துருவான். ஷார்ப்பாக 3:10க்கு ஆன் டைமில் மயிலாடுதுறையிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் கைஸ். இதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கும்பகோணம் தான். வேறு எந்த ஸ்டாப்பிங்கும் கிடையாது. குற்றாலம், ஆடுதுறை எதுவுமே கிடையாது. மயிலாடுதுறையிலேருந்து 1 ஹவரில் தஞ்சாவூர் போகிறது வெறும் 2 ட்ரெயின் தான் கைஸ். அது என்னென்ன ட்ரெயின்னா, ஒன்று இந்த ஜன்சதாப்தி, இன்னொன்று வந்து கடலூர் போர்ட் டு மைசூர் எக்ஸ்பிரஸ். இங்கேயே உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் பற்றி சொல்லிடுறேன். இங்கே நமக்கு மயிலாடுதுறையிலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் நான் ஏசி சிட்டிங்கில் வந்து 85 ரூபா. இது ஏசியில் வந்து 300 ரூபா கைஸ். இதே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, அதாவது மயிலாடுதுறை டு கோயம்புத்தூர் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நான் ஏசி சிட்டிங்கில் 175 ரூபா. அப்புறம் ஏசியில் வந்து 600 ரூபா கைஸ். நான் ஏசியில் கூட நமக்கு இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸுக்காக அவ்வளோ காசு வரல, 85 ரூபா தான் வந்திருக்கு. ஆனால் ஏசியில் வந்து 300 ரூபா வந்துருச்சு கைஸ். இது ஏசியில் வந்து மயிலாடுதுறை டு கோயம்புத்தூர் 600 ரூபா. இதில் 300 ரூபா வந்துருச்சு கைஸ், பாதி வந்துருச்சு. நான் ஏசியில் வந்து இது மயிலாடுதுறை டு கோயம்புத்தூர் வந்து 175. இப்போ நமக்கு தஞ்சாவூர் வரைக்கும் 85. லெஃப்ட் சைடு ஒரு லைன் போகுது பார்த்தீங்களா, அதான் திருவாரூர் லைனு. நம்ம கோச்சில் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை கைஸ். இனிமேல் கும்பகோணம், தஞ்சாவூரில் தான் நிறைய பேர் ஏறுவாங்க. நம்ம கோச்சு மட்டும்தான் கைஸ் பழைய கோச்சு மாதிரி இருக்குது. மற்ற எல்லாமே புது கோச்சஸ்ஸு. இந்த கோயம்புத்தூர் ஜன்சதாப்திக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது கைஸ். நான் கும்பகோணத்துக்குள்ளே உள்ளே போகும்போது சொல்கிறேன். எடுத்த உடனேயே 110 km/h சூப்பராக போயிட்டுருக்காங்க கைஸ். இந்த ட்ரெயினுக்கு ஸ்டாப்பிங் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே டைம் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ மயிலாடுதுறை டு கும்பகோணம் நான் ஸ்டாப்பாக இருந்தாலுமே மயிலாடுதுறை டு கும்பகோணம் வந்து 31 கிலோமீட்ரு. அதுக்கு அவங்க கொடுத்துருக்க டைம் வந்து 3:10லேருந்து 3:36 வரைக்கும் தான். வெறும் 26 நிமிஷத்தில் அவங்க 31 கிலோமீட்ரு போயாகணும். இது ரொம்ப கஷ்டம் கைஸ். அதனால தான் எடுத்தோடனே 110 km/h செம்மையாக போயிட்டுருக்கான் நம்ம ஆள். இப்போ நம்ம ஆடுதுறையை ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம் கைஸ்.
நடுவில் ஒரு 3 ஸ்டேஷன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. மாலியம், குற்றாலம், நரசிங்கம்பேட்டை. அது எல்லாமே எக்ஸிட் வந்துச்சு கைஸ். 110 km/h ஸ்பீடு செம்மையாக இருக்குல்ல கைஸ். இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் டிக்கெட் செக்கிங்லாம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். டிடிஆர்லாம் எல்லா கோச்சிலையுமே இண்டிவிஜுவலாக இருப்பாங்க. அதனால் நல்லா பார்ப்பாங்க. அதனால் யாருமே டிக்கெட் எடுக்காமல் வந்துடும் அப்படின்லாம் நினச்சி இதில் வந்துடாதீங்க. நானே இங்கே ஸ்கிப்பிங் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்னை தட்டி தான் கூப்பிட்டாரு. அப்புறம் தான் நான் டிக்கெட்டை காமிச்சிட்டு இப்போ அடுத்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம திருநாகேஸ்வரத்தை நம்ம ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம். இடையில இன்னொரு ஊர் மிஸ் ஆயிடுச்சு கை. திருவிரைமருதூர் அந்த ஊர் மிஸ் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டேஷன் வந்து கும்பகோணம் தான் கைஸ். இப்போ நம்ம கும்பகோணத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்ருக்கோம். கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி ஸ்லோ பண்ணிட்டாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ரன்னிங் டேஸு சொல்லிடுறேன். இந்த ட்ரெயின் வந்து செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற எல்லா நாளுமே ரன் ஆகும். வாரத்தில் 6 நாள் ரன் ஆகிட்டுருக்கு 2 ட்ரெயினுமே. அதாவது கோயம்புத்தூர் டு மயிலாடுதுறை ஜன்சதாப்தியும், மயிலாடுதுறை டு கோயம்புத்தூர் ஜன்சதாப்தியும் 6 நாள் தான் ரன் ஆகிட்டுருக்கு. செவ்வாய்க்கிழமை மட்டும் கிடையாது. ஏன்னா செவ்வாய்க்கிழமை மட்டும் மெயின்டெனன்ஸ்க்காக கோயம்புத்தூர்லேயே இந்த வண்டி இருக்குமாங்க. எனக்கு இந்த விஷயத்தை கேட்டோன்னே ஷாக் ஆகிடுச்சு. இது மெயின்டெனன்ஸுக்கு மட்டுமே ஒரு நாள் எடுத்துக்கிறாங்கன்னா அப்போ பார்த்துங்க எவ்வளோ க்ளீனாக வச்சுக்குவாங்கன்னு. நம்ம ஒரு நிமிஷம் லேட்டாக 4:37க்கு நம்ம கும்பகோணத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்ருக்கோம். ஃபுல்லாக உள்ளே போயிட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்கு 4:38 ஆயிரும் கைஸ். இங்கே 2 நிமிஷம் ஹால்ட்டு. அதனால் 4:40க்கு தான் எடுப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரியை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஜன்சதாப்தி வந்து தஞ்சாவூர் டு கோயம்புத்தூராக தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சான். இந்த ட்ரெயின் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணது வந்து 2003 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து எப்படி காலையிலேயே கோயம்புத்தூர் டு மயிலாடுதுறை வந்துடுது. அப்புறம் ரிட்டன் டைரெக்ஷனில் இப்போவே மயிலாடுதுறையிலேருந்து கோயம்புத்தூர் போய் ரீச் ஆயிடுது. அப்படி இல்லாமல் ஃபஸ்ட்டு ரன் பண்ணும்போது காலையில் தஞ்சாவூர்லேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு அப்புறமா கோயம்புத்தூர்லேருந்து தஞ்சாவூர் வந்திருக்கான். அப்புறம் வந்து மக்கள் எல்லாம் ஒரு ரெக்வெஸ்ட் முன் வச்சுருக்காங்களாம். என்னென்னா இதை வந்து அப்படியே தலையில் ரன் பண்ணுங்க. காலையில் கோயம்புத்தூர்லேருந்து தஞ்சாவூர் வந்துட்டு தஞ்சாவூர்லேருந்து அப்புறமா மத்தியானம் போகும்போது கோயம்புத்தூர் போகிற மாதிரி ரன் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்ட் முன் வச்சாங்களாம். அதுக்கப்புறம் அப்படி ரன் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தாங்க செம்ம டிமாண்டு. ஃபுல்லாக எல்லா சீட்டும் ஃபுல்லாகி தான் போச்சான். அதனால் இந்த ட்ரெயினை வந்து இனிமேல் இதே மாதிரியே ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் 2007 தான் கைஸ் நம்ம கும்பகோணம் வந்திருக்கு. கும்பகோணம் டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு கும்பகோணமாக வந்திருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இந்த ப்ராட் கேஜ் ஒர்க்கு மயிலாடுதுறை வரைக்கும் முடிஞ்சிச்சான். அதுக்கப்புறமா தான் மயிலாடுதுறை டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு மயிலாடுதுறையாக வந்திருக்கு. தஞ்சாவூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கும்பகோணத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி அடுத்து மயிலாடுதுறைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்திருக்கு. இப்போ வரைக்குமே மயிலாடுதுறை டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு மயிலாடுதுறையாக தான் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. மக்களோட இன்னொரு பெரிய ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இதை வந்து எப்படி மைசூர் எக்ஸ்பிரஸை வந்து மயிலாடுதுறை டு மைசூர் எக்ஸ்பிரஸை வந்து கடலூர் போர்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த கோயம்புத்தூர் அதாவது மயிலாடுதுறை டு கோயம்புத்தூர் வந்து கடலூர் போர்ட் டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு கடலூர் போர்ட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ரெக்வெஸ்ட் முன் வச்சுட்டு தான் இருக்காங்க. நிறைய ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்னும் அவங்க ஒன்றும் ரெஸ்பான்ஸே பண்ணல. எப்போ தான் விடுவாங்கன்னு தெரில கைஸ். அப்படி விட்டுட்டாங்கன்னா நம்ம சிதம்பரம் கண்டிப்பாக ஸ்டாப்பிங் வந்துடும். சிதம்பரம் மட்டுமாச்சும் ஸ்டாப்பிங் வந்துடும். அப்புறம் அங்கேருந்தே வந்துடலாம் கைஸ். இப்போ நம்ம கரெக்டாக 3:40க்கு ஒரு 2 நிமிஷம் டிலேவோட கும்பகோணத்துலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் கைஸ். நம்ம ஜன்சதாப்தியோட இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, தன்னோட 2 ட்ரிப்பையுமே ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ணிடும். அதாங்க சூப்பரான விஷயம். காலையில் கோயம்புத்தூர்லேருந்து மயிலாடுதுறை வந்துடும். அப்புறம் மத்தியானம் கிளம்பி மயிலாடுதுறையிலேருந்து கோயம்புத்தூர் போய் ரீச் ஆயிரும். அதுவும் ஒரே நாளில். அது எப்படின்னா, காலையில் கோயம்புத்தூர்லேருந்து காலையில் 7:15க்கு இந்த ட்ரெயின் எடுப்பாங்க.
மதியானம் 1:45 எல்லாமே மயிலாடுதுறை வந்து ரீச் ஆயிரும். அப்புறம் சாயந்தரம் 3:10க்கு மயிலாடுதுறையிலேருந்து எடுப்பாங்க. நைட்டு 9:30 எல்லாமே கோயம்புத்தூர் போய் ரீச் ஆயிரும் கைஸ். இந்த ட்ரெயின் எடுத்துக்கிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணம், பாபநாசம், தஞ்சாவூர், திருச்சி, கரூர், ஈரோடு, திருப்பூர், இருகூர் வழியாக போய் கோயம்புத்தூருக்கு நைட்டு 9:30க்கு போய் ரீச் ஆகுது கைஸ். மயிலாடுதுறையிலேருந்து கோயம்புத்தூர் 362 கிலோமீட்டரை வந்து இந்த ட்ரெயின் வெறும் 6.5 மணி நேரத்துலேயே கவர் பண்ணிடுது கைஸ். செம்ம ஸ்பீடு இல்லை? ஒருவேளை இதனால தான் இன்னும் கடலூர் போர்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இருக்காங்களா என்னன்னு தெரில கைஸ். என்னென்னா காலையில் கிளம்பி மத்தியானமே மயிலாடுதுறை வந்து ரீச் ஆகிரும். மயிலாடுதுறையிலேருந்து இப்போ ஈவினிங் கிளம்பி நைட்டு கோயம்புத்தூர் போய் ரீச் ஆகிரும். ஒரே நாள்லேயே இந்த 2 ட்ரிப்பையும் ஒன்றா முடிச்சிருது இந்த ஒரே ட்ரெயின் தான். அப்படி அவங்க கடலூர் போர்ட் வரைக்கும் விட்டுட்டாங்கன்னா வந்து ரீச் ஆகிறதுக்கே 1 மணிக்கு மேலே ஆயிரும். அப்புறம் எப்போ கிளம்பி நைட்டு 9:30க்குள்ளெல்லாம் போய் கோயம்புத்தூர் ரீச் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் ஷெட்யூல்லையும் டைமை சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். அதனால தான் இன்னும் விடாமல் இருக்காங்களா என்னன்னு தெரில கைஸ். இப்போ நம்ம சுந்தர பெருமாள் கோயிலை வந்து ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம். தாராசுரமும் சுவாமி மலையும் மிஸ் ஆகிடுச்சு கைஸ். அது 2 ராய்ச்சலில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நமக்கு பாபநாசம் தாங்க ஸ்டாப்பிங்கு. அதே 1 நிமிஷம் டிலேயோட நம்ம 3:51க்கு பாபநாசம் வந்தாச்சு கைஸ். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் கைஸ் தெரில. இந்த பாபநாசத்தில் வந்து எல்லா ட்ரெயினுக்கும் எதுக்காக ஸ்டாப்பிங் கொடுத்து வச்சுருக்காங்கன்னு தெரில கைஸ். ஏதாச்சும் காரணம் இல்லாமல் வந்து ஸ்டாப்பிங் கொடுக்க மாட்டாங்க. எல்லா ட்ரெயினுக்கும் கொடுத்து வச்சுருக்காங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. என்ன தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். இந்த பாபநாசம் தான் வெறும் சிங்கிள் பிளாட்ஃபார்ம் இருக்கிற குட்டியான அழகான ஸ்டேஷன் தான் இது. இந்த ஸ்டேஷனில் வந்து ஓலன் எக்ஸ்பிரஸ், உழவன் எக்ஸ்பிரஸ்ஸு, அப்புறம் இந்த ஜன்சதாப்தி, அப்புறம் இங்கே இந்த சைடு வர எல்லா ட்ரெயினுமே நிற்கும் கைஸ் இந்த இடத்துல. இந்த ஊரில் நிற்கிற ட்ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் டு திருப்பதி எக்ஸ்பிரஸ், அப்புறம் இந்த திருப்பதி டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ், அப்புறம் வந்து ராமேஸ்வரம் டு புவனேஸ்வர் எக்ஸ்பிரஸ், அப்புறம் வந்து புவனேஸ்வர் டு ராமேஸ்வரம், அப்புறம் திருச்சியிலேருந்து தாம்பரம் வரைக்கும் ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பெஷல் ஒன்று விட்டாங்க. அந்த ட்ரெயின் ஃபஸ்ட்டு இங்கே நிற்காம தான் போச்சு. அதுக்கப்புறம் வந்து மக்கள்லாம் கேட்டு இங்கே ஸ்டாப்பிங் வாங்கிட்டாங்க. எதுக்காக இங்கே மட்டும் எல்லா ட்ரெயினுக்கும் கேட்டோடனே கொடுத்துட்றாங்கன்னு தெரில. மற்ற இடத்துலலாம் வந்து 10-15 வருஷமாக கேட்டுட்ருக்காங்க, இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க. இந்த இடத்துல மட்டும் எல்லோரும் கேட்டாலே கொடுத்துட்றாங்க. ஏன்னே தெரில கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம 3:53க்கு ஒரு 2 நிமிஷம் டிலேயோட இங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் கைஸ். பிளாட்ஃபார்ம் வந்து சிங்கிள் பிளாட்ஃபார்ம் தான். நம்ம வரும்போது லெஃப்ட் சைடு இருந்துச்சா, இப்போ நம்ம ரைட் சைடு இருக்கும்போது ஒன்றுமே இல்லை பாருங்கள். ஒரே ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம், சின்ன ஸ்டேஷன். இதுக்கு போய் எதுக்கு எல்லா ட்ரெயினுக்கும் ஸ்டாப்பிங் கொடுத்தாங்கன்னே தெரில கைஸ். இது மட்டும் ஸ்டாப்பிங் இல்லாமல் இருந்துச்சுன்னா கரெக்டாக 3:55லேருந்து 4 மணிக்குள்ளே கொண்டு நிப்பாட்டிடுறாங்க தஞ்சாவூரில். ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெயினோட எல்லா டீட்டெயில்ஸையும் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லாத டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கடுத்த ஸ்டாப்பிங் நமக்கு தஞ்சாவூர் ஜங்ஷன் தான். இதுக்கிடையில் ஒரு 4 ஸ்டேஷன்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எடுக்கலாம் கைஸ். லெஃப்ட் சைடு வர்றது மட்டும் எடுப்போம். மற்றதெல்லாம் வந்து ரைட் சைட்லேயே வந்துடுது, அதனால தாங்க எடுக்க முடில. இப்போ நம்ம பண்டாரவாடியை ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம் கைஸ்.
இப்போ நம்ம பசுபதி கோயிலை ஸ்கிப் பண்ணி போயிட்டோம் கைஸ். ஐயம்பேட்டை மிஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திட்டே ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம். இதுக்கடுத்து நமக்கு தஞ்சாவூர் ஜங்ஷன் தான். இந்த லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு லைன் வந்து ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் திருவாரூர் ஜங்ஷன்லேருந்து வந்து ஜாயிண்ட் ஆகிற லைனு. திருவாரூர்லேருந்து தஞ்சாவூர் வர லைன் அது. இப்போ நம்ம தஞ்சாவூர் ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இங்கேயே நமக்கு வந்து ஸ்லோ பண்ணிட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து நமக்கு ஆறு ஓடுது, அப்புறம் வந்து அண்டர் கிரவுண்ட் ரோடு வந்து ஒன்று இருக்குது. அதனால தான் வந்து ஸ்லோவாக தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. 10 to 50 km/h தான் போகணும் அப்படின்னு. அதனால தான் இங்கேயே நமக்கு ஸ்லோ பண்ணிட்டாங்க. நம்ம வந்து அங்கே என்ட்ரு ஆகும்போது 4:10க்கே என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ வந்து 4:15க்கு தான் உள்ளே போய் நிற்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் ஏர்லியாக தான் போய் நிற்கும்னு நினைக்கிறேன் கைஸ். பார்ப்போம். இங்கே நம்ம தஞ்சாவூர் ஜங்ஷனில் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மொமெண்ட் ஒன்று நடந்துச்சு. அது என்னென்னு அப்புறமா சொல்கிறேன் கைஸ். இதான் கைஸ் அந்த அண்டர் கிரவுண்ட் ரோடு. நம்ம தஞ்சாவூர் ஜங்ஷன் வந்து 5 பிளாட்ஃபார்ம் இருக்கிற ஒரு சூப்பரான ஸ்டேஷன் தான் நம்ம தஞ்சாவூர் ஜங்ஷன். இங்கே வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து அப்புறமா சொல்கிறேன். ஒரு 2 நிமிஷம் ஏர்லியாக 4:14க்கு வந்திருக்கு கைஸ்.
நம்ம தஞ்சாவூரில் ஜன்சதாப்திக்கு வந்து 1வது பிளாட்ஃபார்ம் தான் எப்போதுமே. மயிலாடுதுறையில் 4, கும்பகோணத்தில் 1, பாபநாசமில் 1 தான் இருக்குது, அதனால் 1. இங்கே தஞ்சாவூர்லேயும் 1 தான் கைஸ். அதுக்கப்புறம் என்னன்னு தெரில, நான் இது வரைக்கும் தான் எப்போவுமே வந்திருக்கேன். நம்ம தஞ்சாவூரில் எப்போவுமே இந்த ட்ரெயினுக்கு ரொம்ப டிமாண்டு தான் கைஸ். நிறைய பேர் இறங்குவாங்க, நிறைய பேர் ஏறுவாங்க. ஏன்னா நம்ம தஞ்சாவூர்லேருந்து ஆல்டர்னேட் ஆன ஒரே ட்ரெயின் நம்ம ஜன்சதாப்தி தான் கைஸ். ஃபஸ்ட்டு தஞ்சாவூருக்கும் கோயம்புத்தூருக்கும் ஒரு கனெக்ஷனே இல்லாமல் இருந்துச்சு. அந்த கனெக்ஷனை உருவாக்குறதுக்கு தான் ஃபஸ்ட்டு 2003 இந்த ட்ரெயினை தஞ்சாவூர் டு கோயம்புத்தூர் ரன் பண்ணாங்க. அப்புறம் கோயம்புத்தூர் டு தஞ்சாவூர் ரன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ரிவர்ஸாக மாற்றி அப்புறம் ரன் பண்ண போதும் செம்ம டிமாண்டாக இருந்திருக்கு. அப்புறம் தான் இந்த ட்ரெயின் கும்பகோணத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, அப்புறம் மயிலாடுதுறைக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இப்போ கடலூர் போர்ட்டு வரைக்கும் வரணுன்னு செம்ம ரெக்வெஸ்ட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே தரல. கடலூர் போர்ட்டு வரைக்கும் வந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் கைஸ். இன்னும் டிமாண்ட் ரொம்ப அதிகமாகிடும். இந்த ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி கூட 500 சீட்டுக்கு மேலே இருக்குங்க கைஸ். இங்கே கடலூர் போர்ட்டு வரைக்கும் வந்துச்சுன்னா அதுவும் ஃபுல்லாகிடும், சூப்பராக ஃபுல்லாக வரும். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி ஜர்னி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நல்ல செம ஸ்பீடு இன்றைக்கி சூப்பராக தான் இருந்துச்சு. நம்ம சிபிகுமார் இங்கே தான் நின்றுட்டுருக்காரு, வாங்க அவரை போய் பார்த்துட்டு ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வருவோம். இவர் வந்து ஒரு ஃபேமஸான ட்ரெயின் விளாகர் தான் இவர் மூலியமாக தான் எங்கள் ஊர்லேயுமே ட்ரெயின் ஓடுது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நம்மளுமே இதே மாதிரி விளாக் எடுக்கலாமே அப்படின்னு தான் விளாக் எடுக்க ஆரம்பித்தேன். ஒரு 2 நிமிஷம் டிலேவோட 4:20க்கு தஞ்சாவூர் ஜங்ஷன்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்கு கைஸ். இதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் திருச்சி ஜங்ஷன் தான், வேறு எங்கேயுமே ஸ்டாப்பிங் கிடையாது. திருச்சிக்கு வந்து டைமு 5:10 தான் ஷெட்யூல் டைமு. ஆன் டைமுக்கே போயிடும், அப்படி இல்லைன்னா 5:05 இல்லைன்னா 5 மணிக்கு கூட போயிடும் கைஸ். அப்புறம் திருச்சியில் வந்து லோக்கோ ரிவர்சல் இருக்குது, அதனால் டிலே ஆயிரும். டிலே ஆகிடுச்சுன்னா அதை பிக்கப் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் தான் இருகூர் ஜங்ஷன்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு 20 கிலோமீட்டர் தான். அதுக்கு வந்து 1 ஹவர் கொடுத்துருக்காங்க. அதில் பிக்கப் பண்ணி 9 மணிக்கே போய் நிப்பாட்டிடுவாங்க. இதுக்கப்புறம் எந்தெந்த ஜங்ஷன் வந்து டிலே இப்போ சான்ஸ் இருக்குன்னா, திருச்சியில் தான் லோக்கோ ரிவர்சல், அங்கே ஆன் டைம் போயிடும். அங்கேருந்து கிளம்புறது லேட் ஆகும். கிளம்புறது லேட் ஆகிடுச்சுன்னா அடுத்து கரூர் ஜங்ஷன், ஈரோடு ஜங்ஷன், திருப்பூர், அப்புறம் இருகூர், இது எல்லாமே லேட்டாக போகும் கைஸ். இருகூர் ஜங்ஷன் வந்து கோயம்புத்தூரோட அவுட்டர்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் கைஸ், அப்படியே கிளம்புவாங்க. அப்புறம் வந்து இந்த ஜன்சதாப்திக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? ஜன்னுனா வந்து ஏழை மக்கள், அப்புறம் சதாப்தி வந்து ப்ரீமியம் ட்ரெயினோட நேமு. இந்த ஜன்சதாப்தி வந்து ஏழை மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெயின் தான் அது. இப்போ மயிலாடுதுறையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இந்த நான்-ஏசி சிட்டிங்கில் வந்து 175 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இதே மற்ற ட்ரெயின்லாம் போனீங்கன்னா எப்படியும் 300 ரூபாய்க்கு மேலே வரும். இந்த ட்ரெயினில் தான் வந்து ரொம்ப கம்மியான சார்ஜு. ஏழை மக்கள் இவ்வளோ பெரிய நல்ல ட்ரெயினை வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு தான் இந்த சார்ஜு. ஆனால் ஏசியில் போனீங்கன்னா 600 ரூபா, அது ரொம்ப ஹை காஸ்ட்டு தான். அப்புறம் நீங்கள் ஒன்று தஞ்சாவூர் ஜங்ஷனில் பார்த்துருப்பீங்க, அந்த எல்இடி ஸ்க்ரீன் தான் இப்போ தான் புதுசாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ட்ரெயின் நேமு, பிளாட்ஃபார்ம் நம்பரு, அப்புறம் ட்ரெயின் நம்பர் இதெல்லாம் வர்ற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க எல்லா இடத்துலையுமே. அது வந்துருச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கைஸ். நம்ம சென்னையில் உள்ள மாதிரி இதுலேயுமே இங்கேயுமே இருக்கும். நீங்கள் மயிலாடுதுறையிலேருந்து கோயம்புத்தூர் போகணுன்னா இந்த ஒரே ட்ரெயின் தான் இருக்குது. நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து கோயம்புத்தூர் போகணுன்னா உங்களுக்கு 4 ட்ரெயின் இருக்குது கைஸ். என்னென்ன ட்ரெயின்னா, தாம்பரத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு ஸ்பெஷல் விட்டுருந்தாங்க. திருச்சிக்கு அப்புறம் வந்து திண்டுக்கல் பழனி வழியாக போகும். அது வந்து 8 மணி நேரம் போகும் கைஸ். இல்லை 7.5 மணி நேரம் போகும் கைஸ். நைட்டு 12:45 வந்து காலையில் 8:10க்கு கோயம்புத்தூர் போகும். அப்புறம் வந்து காரைக்கால் டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் சாயந்தரம் வந்து 6:30க்கு வந்து தஞ்சாவூர் வரும். நைட்டு 1:30க்கு வந்து கோயம்புத்தூர் போய் ரீச் ஆகிரும். இதுவும் ஒரு 7 மணி நேரம் எடுத்துக்குது போகிறதுக்கு. அப்புறம் நம்ம மன்னார்குடி டு கோயம்புத்தூர் செம்மொழி எக்ஸ்பிரஸ், அது வந்து நைட்டு 9:30க்கு தஞ்சாவூர் வரும். அப்புறம் காலையில் 4:45க்கு கோயம்புத்தூர் போய் ரீச் ஆகும். இது ஒரு 7 மணி நேரத்தில் போகுது கைஸ்.
அப்புறம் ஃபைனலாக நம்ம ஜன்சதாப்தி சாயந்தரம் 4:15 வந்து நைட்டு 9:30 போயிட்டு கோயம்புத்தூர் ரீச் ஆயிரும். 5.25 மணி நேரத்தில் போகிற ஒரே ட்ரெயின் இது ஒன்று தான் கைஸ். அந்த ஸ்பெஷல் ட்ரெயினை தவிர மற்ற எல்லாமே திருச்சி, கரூர், ஈரோடு வழியாக போகிறது தான். அந்த ஸ்பெஷல் ட்ரெயின் மட்டும் திருச்சியிலேருந்து திண்டுக்கல், பழனி, போத்தனூர் வழியாக போகும். அப்புறம் நமக்கு தஞ்சாவூர் ஜங்ஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டு வர்றதுக்கு 25 நிமிஷம் ஆகும் கைஸ். அப்புறம் தஞ்சாவூர்லேருந்து பட்டுக்கோட்டை வர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும் பஸ்ஸில் எப்போதுமே, ஏன்னா 50 கிலோமீட்ரு. தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை ட்ரெயின் ட்ராக்கில் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். இப்போ பஸ்ஸில் 1.5 மணி நேரம் ஆகுது. அப்புறம் பட்டுக்கோட்டையிலேருந்து பேராவூரணி போகிறதுக்கு பஸ்ஸில் போனாலும் சரி, நீங்கள் வந்து பைக்கில் போனாலும் சரி 1 ஹவர் தான் ஆகும். ஏன்னா ரோடு அப்படி சுற்று ரோடு. இதே நீங்கள் பட்டுக்கோட்டையிலேருந்து பேராவூரணி வரைக்கும் இப்போ ட்ரெயின் விட்டுருக்காங்களே ஸ்பெஷல் ட்ரெயின், தாம்பரம் டு ராமநாதபுரம், சென்னை டு திருநெல்வேலி, இந்த ட்ரெயின்ஸில் வந்தீங்கன்னா வெறும் 1/4 மணி நேரம் தான் கைஸ். 20 கிலோமீட்டர் தான் 1/4 மணி நேரத்தில் வந்துடலாம். அந்த தாம்பரம் டு ராமநாதபுரம் ட்ரெயினை இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க கைஸ். அதனால தான் இப்போ நான் இந்த ஜன்சதாப்தியில் வந்ததுக்கு காரணமே. இல்லைன்னா நான் சிதம்பரத்துலேருந்து பேராவூரணி வரைக்கும் அந்த ட்ரெயின்லேயே வந்திருப்பேன். இப்போ நம்ம சிதம்பரத்துலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் ட்ரெயினில் வந்து இங்கே பேராவூரணி வர்றதுக்கு 7 மணி நேரம் ஆயிருக்கு கைஸ். இதே அந்த ஸ்பெஷல் ட்ரெயினில் வந்தால் வெறும் 4.25 மணி நேரத்தில் இங்கே வந்து சேர்ந்துடலாம் கைஸ், சிதம்பரத்துலேருந்து பேராவூரணி வரைக்கும். அந்த ட்ரெயினை திரும்ப விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் கைஸ். அந்த ட்ரெயின் வந்து பாம்பன் பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ராமேஸ்வரம் வரைக்கும் விட்டு டெய்லியும் வர்றதா சொல்லியிருக்காங்க. அப்படி விட்டுட்டாங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். வெறும் 4.25 மணி நேரத்துலேயே வந்து சேர்ந்துடலாம். அந்த ட்ரெயின் வந்து இதே சேம் ரூட் தான். அப்புறம் வந்து மயிலாடுதுறையில் ஒரு லெஃப்ட் எடுத்து அப்புறம் வந்து திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை வழியாக பேராவூரணி வருங்க. அதுக்கப்புறம் வந்து பேராவூரணிலேருந்து அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமலை வழியாக அந்த ட்ரெயின் ராமநாதபுரம் போய் ரீச் ஆகும். செம்ம ட்ரெயின் அது. அந்த ட்ரெயின் செம்ம டிமாண்டாக போயிட்டு இருந்துச்சு எங்கள் ரூட்டில். அது திரும்ப விடுவாங்கன்னு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. ஜனவரியில் திரும்ப நம்ம டெல்டா கிங் திரும்ப வரும். அவ்வளோதாங்க கைஸ், இதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி vlog வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.